கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். இப்போது கண் வந்து வெளியே காட்டுது அப்படிதானே, அந்த மாதிரி கண்ணை மூடி உள்ளே பார்க்க முடியல. அதுவா பிரச்சனை? என்ன பிரச்சனை உங்களுக்கு? உங்களுக்கு கவனிக்க சொன்னால் பார்க்க சொன்னால் பார்க்க கூட சொல்லியிருப்பேன். வார்த்தை தான் பார்த்து பேசுப்பான்றாங்க. கரெக்டா? இப்போ ஃபோனில் பேசலாமா பேசக்கூடாதா? பார்த்து பேசுன்ட்டீங்க, அதனால் நான் ஃபோன் பண்ணலன்னா என்ன நியாயம் இது? நேரில் வா, வீடியோ காலை போட்டு பேச முடியும். பார்த்து பேசுனா என்ன அர்த்தம்? வீடியோ கால் போட்டு பேசுன்னு அர்த்தமா? என்னதான் அர்த்தம் பார்த்து பேசுனா? எப்படி கவனமாக பேசுறது? இருக்குது தானே பேச முடியும். கவனமாக ஹிந்தி எப்படி பேசுறது? நான் எவ்வளோ கவனமாக தான் ஹிந்தி பேச முடியும். எதிராளி ஹிந்தியில் பேசுகிறாரு, துமாரா நாம் கியா ஹே அப்படின்னு. நான் ரொம்ப கவனமாக தான் இருக்கிறேன். துமாரா நாம் கியா ஹே மட்டும் தான் திரும்ப திரும்ப கேட்டுனது. அப்படின்னா என்ன? கவனமாக பேச முடியுமா? எப்படி தான் ஏன் பார்த்து பேசுறது? நம்மால் தெளிவாக சொல்லிட்டான், வெள்ளத்தண்ணி இது மேலே நீட்டம் மாந்தர்த்தம். ஒருத்தருக்கு என்னதான் உண்மையை சொன்னாலுமே அவர் எப்படி விளங்கிப்பார்? அவருடைய புரிதலுக்கு ஏற்ற மாதிரி தான் புரிஞ்சுப்பார். இப்போது கண் வந்து வெளியே காட்டுதே, நான் வெளியே தானே பார்க்க முடியுது. கரெக்ட் தானே? புலன்கள்லாம் வெளியே தானே இருக்குது. காது வெளியேக்கத்தை கேட்குது, எல்லாமே வெளியேக்கத்து தானே கேட்டுனுக்குது. ஆமாம், நான் எப்படி உள்ளே கவனிக்கிறது? கேள்வி தானே, நியாயமான கேள்வியும் கூட தான். சராசரி மனுஷனுக்கு வரணும். கிண்டல் இல்லை. பார்த்து பேசுனா பின்ன வீடியோ கால் தானே பேச முடியும். பார்த்து பேசுனா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அவர் வந்தார், என் மூஞ்சியே பார்க்கல. யாருக்கு தெரியும்? ஃபோட்டோவில் பார்த்து பார்த்து வெறுப்பாயிட்ருக்கான். அப்படி தானே? மூஞ்சை பார்த்து பேசு. மூஞ்சி இங்கே இருக்குது, நமக்கு மூஞ்சை பார்க்க பிடிக்கல, கீழே 2 மேடு இருக்குதுன்னு அதை பார்த்தா மூஞ்சி இங்கே இருக்குதுடா, அவள் அதை பத்தலை. மூஞ்சி எங்கேருந்தா எனக்கு நான் வந்து பார்க்க வேண்டிய இடம் தான் எனக்கு அப்படின்னு அவன் சொல்லியிருக்கணும். நான் தான் அப்படி டைலாக் வச்சுருப்பேன். உனக்கு மூஞ்சி எங்கேருந்தா எனக்கு நான் வந்து அது எல்லாருக்கும் இருக்குது தானே. சைஸ் ஆளாளுக்கு மாறுற இடம் இது. மூஞ்சிலே சைஸ்லாம் என் மூக்க பெருசா பச்சவன் எவனும், உன் மூளைய சிறுசா பச்சவன் அவனே. பாட்டுலாம் எழுதினாங்களா இல்லையா? சார், என் கேள்வி புலன்கள் வெளியே பார்த்துருக்குது, நான் எப்படி உள்ள பார்க்குறது? நீ வெளியே பார்க்குற, உன் கண்களால் வெளியே பார்க்குறேன்னு சொல்கிறிய, வெளியே பார்க்குற. யாரெல்லாம் கண்ணை வச்சுன்னு வெளியே பார்க்குறேன்றீங்க? பொய் சொல்கிறீங்க, உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வெளியே பார்க்கவே இல்லை தெரியுமா? வெளியே பார்த்தா நல்லா இருப்பீங்க. இப்படி பார்த்த உடனே உபதேசம் பெற்றவர்கள் நீங்கள். வெளியே பார்த்தீங்க, வெளியே பார்த்தீங்க, உள்ள உபதேசம் பெற்றவங்களையும் எதுவும் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க, அதை தான் பார்த்தீங்க. வெளியே பார்த்தீங்களா? நீங்கள் வெளியே பார்த்தேன்றீங்க, பொய் சொல்கிறீங்க. காலகாலமாக ஏமாத்தீங்கிறான். உன் கண்கள் வெளியே காட்டுது, வெளியே காட்டுது. எங்கடா கண்ணு வெளியே காட்டுது? எதை பார்த்தாலும் கலர் தெரியுது. இது லைட்டுன்றேன், இது ஃபேனுன்றேன், இது ஃப்ரிட்ஜுன்றேன், இது ஏசின்றேன், அவன் ராஜேஷ்ன்றேன், இவன் சசின்றேன், இப்படி தானே தெரியுது. சசி உள்ளவா வெளியே வா? எனக்கு முன்ன பண்ண தெரியாது சசியா? அது எப்படி பார்க்குறேன் நான்? இப்பா வெளியே வா பார்க்குறேன், வெளியே வாயா பார்க்குறேன். ஆனால் என்ன சொல்லி தெரிஞ்சுக்கிறேன், யாரை பார்த்தாலாம் வெளியே பார்க்குறேன். பொய் சொல்லுங்கிறேன். எதை பார்க்குறேன்னே தெரியாமல் பார்த்துக்கிற கருமம். எப்போ நீ வெளியே பார்க்கல? எப்போ வெளியே பார்த்து? நீ எதையுமே வெளியே பார்க்கல. வெளியே பார்த்தியா? அவனை பார்த்தா அந்த ஜாதின்ற, இவனை பார்த்தா இதுன்ற. நீ வெளியே பார்க்கல, உள்ளே பார்க்குறது தெரிஞ்சு தான் ஒருத்தன் போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டு தெரிஞ்சுக்கிறான். வெளியே பார்த்தானா உள்ளே பார்த்தானா? அவன் இல்லை. இப்போ அவனுக்குமே குழந்தைகிட்ட போய் போலீஸ் ட்ரெஸ் போட்டு பண்ண என்ன பண்ணா? சிவகி தாத்தாவுண்ட சொல்கிறேன்டா உன்னை, பேய் படமாக வைக்கிற. அவன் என்னென்னவோ திட்டிருப்பான், அவனுக்கு புரியல, அதனால திட்டல. என்னால் அடிக்க முடியாது, நான் என்ன பண்ணுறேன்? சிவகி தாத்தா கிட்ட சொல்லி அடிக்கிறேன். அவன் புள்ள இப்போ வெளியே பார்த்தானா உள்ளே பார்த்தானா? அவன் என்னை எதுவுமே உள்ளே வச்சிங்கண்ணா. இப்போ வெளியே என்ன பார்க்குறான்னா என்ன தான் பார்க்குறான். இருந்தாலும் எப்படி அடக்கலாம்? சிவகி தாத்தான்ட்ட சொல்கிறான். இவன் பேய் பத்தை போட்டுக்கிறான். அவனுக்கு டென்ஷன் ஆகிட்டு பயந்துட்டுக்கிறான். போயிட்டு வீடியோ போட்டுட்டான். அதான் பேசிட்டான், இவன் வீடியோ எடுத்துட்டான். இப்போ நம்ம வெளியே பார்க்குறோமா? என்னத்தை பார்க்குறேன்னே நமக்கு தெரில. எவன்னா சொல்லி புக்கை படிக்கிறது, புலன்கள் எல்லாம் வெளியே காட்டுதுன்னு சொன்ன உடனே உனக்கு புரிஞ்சிச்சு. ஆமாம், எல்லாம் வெளியே பார்க்குதுட்டு. கொஞ்சமான யோசிச்சியா நீ? வெளியே பார்த்த
ஒரு பொம்பளை அழகாகிறான்றது வெளியவா உள்ளவா? அழகு கீழே கடத்த உள்ளே வச்சிக்கினேன். பார்க்கும்போது எப்படி பார்த்த? பொருந்துறாளா இல்லையான்னு பார்த்தேன். பொருந்துனா அழகுன்ற, பொருந்தலைன்னா அழகு இல்லைன்ற. வெளியே பார்த்தியா உள்ளே பார்த்தியா? எல்லாம் எங்கே இருக்குது இப்போ? கண்ணு வெளியே வச்சு தெரிகிற மாதிரி வெளியே வச்சுக்கிறாங்க. ஆனால் பார்க்குறது எதை? தேடுறது எதை? உள்ளே இருக்கிறத. எதையுமே என்ன செய்கிற? உள்ளே இருக்கிறத வெளியே தேடுற. நான் தான் உனக்கு சொல்லுங்கிறேன், உள்ளே ஒன்றுமே இல்லைன்னு. ஒன்றுமே வெளியே இல்லைன்னா வெளியே எப்படி தான் இருக்கான்? வெளியே என்ன தான் இருக்கான்? வெளியும் ஒன்றும் இருக்காது. வெளியும் உள்ளே ஒன்றும் இல்லாமல் ஆனால் தானே வெளியே ஒன்றும் இல்லாமல். ஒன்றும் இல்லாமல் ஆனால் தானே காட்சியை பார்க்க மாட்டேன். அதுதான் பயிற்சியெல்லாம் கொடுத்துங்கிறேன். நான் ஒரு தரம் தேர்ந்த வியாபாரி. உள்ளே ஒன்றும் இல்லாமல் ஆகிடுவேன். நீ எதை ஒன்றா வச்சுனுவா. நம்ம அடியில் உள்ளுக்கத்தெல்லாம் ஓட்டுறோம். ஐயோ நான் இல்லைங்க, நான் இல்லவே இல்லை. விட முடியல, உன்னால் வேறு என்னத்தை விட முடியா? இல்லை, ஒரு வார்த்தையே உன்னால் விட முடியல. ஒன்றும் இல்லாமல் ஆகணுமே. என்ன வரணும் நீங்கள்? எங்கே எதனா டப்பா கிப்பா தூக்கின்னு வந்தால் என்ன ஆகும் நினைக்கிற? ஆமாம், டப்பாவோட போக வேண்டியது தான். ஸோ டப்பா காலி ஆகணும். புரியுதா? அப்போ உள்ளே பார்த்தா வெளியே பார்க்குறேன், வெளியே பார்த்தா உள்ளே பார்க்குறேன். ரெண்டுமே இல்லாமல் ஆகணும்னா ஒன்று வெளியே ஒன்றும் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும், இல்லை உள்ளே ஒன்றும் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். உள்ளே ஒன்றும் இல்லைன்னு புரிஞ்சுப்ப. அதுதான் வீடியோ பேசி வச்சுக்கிறேன். சூன்யம்னு ஒரு வீடியோ ஏன் பேசுகிறேன்? வெளியே ஒன்றும் இல்லைடான்றேன். நீ ஒத்துக்கினேன்னா உள்ளவும் ஒன்றும் இல்லாமல் ஆகுவேன். முதல்ல ஒத்துக்கிறதுக்கே முடியல. 8 வருஷம் 10 வருஷம் பற்றி ஒத்துக்க முடியாமல் வர்றியே. அதான் கிரந்தம், புக்கு, டாக்குமெண்ட்டு தான் முக்கியன்றியே. நான் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? புரியுதா? உள்ளே பார்க்குறதுன்னா என்ன? உள்ளே பார்க்குறதுன்னா என்ன அர்த்தம்? ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் தானே நான் சொல்கிறது உனக்கு புரியும். இல்லைன்னா என்ன புரியும்? ஏன்னா பார்க்குறதுக்கு ஒரு மீனிங் வச்சுக்கிறியா இல்லையா? கண்ணில் பார்த்தா அது பேர் பார்க்குறது. இல்லைன்னா படித்தா கவனித்தா அது பேர் கவனிக்கிறது, பார்க்குறது இல்லை. பார்த்து பேசுன்னு சொன்னால் பார்த்து பேசுன்னு வார்த்தை தான் சொன்னாங்க. ஆனால் அங்கே கவனமாக இருன்னு சொல்லிக்கிறாங்க. கரெக்டாக? கவனமாக இருக்கலன்னா தான் எனக்கு தெரியவே தெரியாது. நான் எப்படி கவனமாக இருப்பேன்? எனக்கு தெரியாது. நான் எப்படி கவனமாக இருக்க முடியும்? எனக்கு எதுவுமே தெரியாது. நான் கவனமாக இருக்க முடியும்? கவனமாக பேசுன்றான். நான் எனக்கு தெரியவே தெரியாது சாமி. நான் ஒரு பீஸ் வேஸ்ட்டு. ஒன்றுமே இல்லை. ஆட்டு வித்தால் யார் ஒருவர்? எனக்கு என்ன தெரியும்? நீ என்ன கேள்வி கேட்பன்னு எனக்கு தெரியுமா? தெரியாது. நான் தெரியாதுன்னே வந்து உட்காந்துன்ட்டு தெரியாதுன்னே எழுந்து போயிடுவேன். இன்னொரு விஷயம் தெரியுமா? நான் பேசுறதே எனக்கு தெரியாது. திரும்ப யாரோ ஒருத்தர் பேசுகிற மாதிரி பார்த்துட்டு இருப்பேன். தலையெல்லாம் ஆட்டுவேன், அழுவேன். நான் தான் பேசியிருப்பேன். நான் பார்த்துட்டு நானே அழுவேன். கோவம் வரும். எப்படிலாம் பேசுகிறான் பாருன்ட்டு. புரியுதா? யார் பேசுறது கேட்டே? நானா பேசினேன்? சந்தர்ப்பம் அது. அந்த சூழ்நிலையில் என்னெல்லாம் பண்ண முடியுது? அப்படி தான். இப்போ உபதேசம் பெற்றவர்கள் நானா? எனக்கு யாரோ போதிச்சாங்க. இது இது பா, இது தே, இந்த மாதிரிலாம். இதை சேர்த்தா அது பேர் உபதேசம். உபதேசம்னா இருந்தாலும் ஏதோ ஒன்று ரகசியம் சொல்லிட்டேன். தெரிஞ்சவனுக்கு தெரியாதவனுக்கு அது நான் உபதேசம். அதை பேசுறது பேர் உபதேசம் கூட நினச்சின்னு இருப்பான். உபதேசம் பெற்றவன்னா டெய்லியும் வந்து பேசிக்கிறாரு. ஏன்னா உபதேசம் பண்ணுறாருன்னு தானே சொல்லுங்கிறாங்க. வயிறு பெருசாக வச்சுட்டு டவுல் மேலே போட்டு சிவா என்னம்மன் பேசுகிறாரு. பேர் என்ன பண்ணுகிறாரு? உபதேசம் கொடுத்துனுக்கிறாரு. அப்படி தானே? அப்போ உபதேசத்துக்கு அர்த்தம் யாராக இருக்குன்னா நான் சொல்லிக்கலாம். அப்போ உள்ளவே தப்பாகுதே. ஏதாவது எப்படி தான் பார்ப்பான்? உன்னை எங்கே தப்பு பண்ணி வச்சுக்கிறாங்க? உன்னை குழந்தையிலே எச்சு முறிக்கிட்டாங்க. உன்னை குழந்தை பெற்ற அம்மா பால் கொடுத்தல, அம்மா சொல்லுனாலே அன்றைக்கே நீ மாட்டிக்கின. அது முன்னாடி பயங்கரமான அறிவாளி நீ. அது முன்னாடி உன்னை குழந்தை இருக்குதில்ல, அது மாதிரி ஒரு புத்திசாலி அறிவாளி இல்லவே இல்லையா. அந்த மூளை செல்கள்லாம் வேறு மாதிரி இருக்குதான். கிட்டத்தட்ட 8000 மொழியோட சத்தத்தை புரிஞ்சிக்க முடியுமா அந்த குழந்தையால்? 8000 மொழியோட சத்தம் புரிஞ்சுக்க முடியுமா? இப்போ நமக்கு ஒரு மொழி புரிஞ்சிச்சா, இன்னொரு மொழி புரியவே மாட்டேங்குது. இன்னும் தப்பாக பேசுகிறான்றோம், இன்னும் வளர்றான்றோம். எனக்கு புரியலன்னு சொல்கிறது இல்லை. அவன் என்ன பண்ணுறான்? இன்னும் வளர்றாங்கன்றோம். எனக்கு புரியலையா? அவன் வளர்றா. ஏன் எனக்கு புரியல? பரிச்சயம் இல்லை. அப்போ உள்ளே இல்லை. புரியுதா நான் சொன்னேன்? உள்ளே பார்க்குறது இல்லை ராஜா. உள்ளே ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது. உள்ளே ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சால் தான் வெளியே ஒன்றும் இல்லைன்னு தெரியும். நீ தான் ஒன்றை வச்சுன்னு திரியிறியே. சந்தனம் வைக்காமல், திருநீர் வைக்காமல், குங்குமம் வைக்காமல், பட்டு வைக்காமல் முடியலையே. ஜோசிகாரனாண்ட போகாமல், பேயாரனாண்ட போகாமல், சாமியாரனாண்ட போகாமல் வாழ முடியலையே ராஜா நம்மளால். இல்லை, நமக்கு புரிஞ்ச கூட மாமியாருக்கு மாமனாருக்கு பொண்டாட்டிக்கு புரியலையே. அதனால் என்ன பண்ணலாம்? அவங்கள திருப்தி பத்துறதுக்க போனே இல்லையா?
பேசினா கேட்குறியா இல்லையா? சாமி அடி உள்ளாடுறானா வெளியாடுறானா? உள்ளாடுறானா வெளியாடுறானா? வெள்ளக்காரங்கிட்ட போய் சாமி என்ன போய் கேட்பியா? ஒரு ஃப்ரெஞ்சுக்காரன் வந்து சாமியை வந்து ஃப்ரெஞ்சில் பேசிக்கிறான், போய் கேட்ப உன் கேள்வியா? ஏன் அது ஃப்ரெஞ்சு சாமி. இப்போ உன் லோக்கலில் பேசின வாடா நீ எப்பறாக்கிற நான் அவங்க எல்லாம் சொல்லுவான், நீ பச்சை எடுக்கலான்னு பார்த்து நீளம் எடுத்துகிட்டு போனால், ஆமாம் இல்லை நீ இது பச்சை புடவை எடுக்க போனால் கரெக்டாக சொல்கிற தாமே இருந்துவையா? ரோடு பக்கத்தில் வாசல் இருக்குன்னா ஒன்று என்ன ஆகிட்டே நீ டென்ஷன் ஆகிடுவையா? ஒரு சாமியார்கிட்ட எப்போ போவான் ஒருத்தன்? எப்பயோ போவான். இது தனியாக ஜோசியெல்லாம் வர தெரிஞ்சிருக்கணுமா? இதுக்கு எதுக்கு வந்த? பிரச்சனை தானே வந்து அது வச்சு சொல்லலாம். உனக்கு பிரச்சனை பெருசாகிடுச்சு, பிரச்சனை ரொம்ப ஆயிடுச்சு, ஆத்தால நீ கவனிக்கவே இல்லைன்னுவான். அப்படின்னு தானே? குலதெய்வத்தை நீ கவனிக்கவே இல்லைடான்னுவான். உனக்கு குலதெய்வம் பேர் தெரியுமா? என்ன பேர்? ஐயன் ஒரு காரசாமி கிடையாது, அப்பன் காரசாமி கிடையாது, ஐயன் சீலக்காளி. என்ன பேர் சொல்கிறேன்? 2-3 பேர் சொல்கிறேன். உங்கள் குலதெய்வத்துக்கு இத்தனை பேரா? 4-5 தெய்வம். எப்படி டைம் டேபிள் போட்டு பார்ப்பியா? ஆதி பூசை கொண்டதோ பிடாரி பூசை கொண்டதெல்லாம் சொல்லி வச்சுருப்பான். உன்ன மாதிரி ஒன்று தான் அது. ஒத்துப்பியா? இருக்கட்டும். மொத்தத்தில் உள்ள ஒன்றும் இருக்கக்கூடாது. ஒன்றும் இல்லாமல் ஆகிட முடியா? தட்டி உள்ளே போன ஒன்று உள்ளேருந்து என்ன ஆகுது வெளியா? போனை எடுத்து ஏய் நம்ம தான் இருக்குது மனிதர்கள் நினச்சா. உள்ள என்ன நோய் வச்சுன்னுக்குறோம், அதனால என்ன ஆகுது? உள்ள எதுவுமே இல்லைன்னா எப்படி இருக்கலாம்? எப்படி இருக்கலாம்? ஆனந்தமாக இருக்கலாம். இருக்கிறதே சுகம்னு எப்போ புரியும்னா உள்ள ஒன்றுமே இல்லைன்னா தான். எதனா இருந்தாலும் புரியாது. நான் இருக்கிறதே சுகம்னுன்னா உனக்கு டென்ஷனாக இருக்கும். இருக்கிறதே சுகம். நீ சேர் போட்டு நல்லா உட்காந்து பெத்துன்னு உட்காந்துக்கிற, நாங்கள் பிளாஸ்டிக் சேரில் உட்காந்துக்கிறோம். இருக்கிறதே எப்போ சுகம்? சூத்தில் வேறு வந்து ஈரமாக எனக்கு சனி ஞாயிறு திட்டுவீங்க. காலமாக இருக்கிறதே சுகம். ஏதோ கக்கா வந்தது முக்கனே இருந்தது சுகம்னு சொன்னுக்கிறேன். எனக்கு வரவே இல்லை, எப்படா சுகமாக இருந்தேன். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுருக்கேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம்? எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம்? நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.